எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கம். இன்றைக்கி சாந்தி கிச்சனில் என்ன பண்ண போகிறேன்னா பருப்பு வடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த உலக்குக்கு ஒரு உலக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். பாருங்கள், 4 மணி நேரம் ஆகி நல்லா ஊறிச்சு. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கை பருப்பு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பருப்பை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இல்லாமல் பருப்பை மட்டும் தனியாக எடுத்து வச்சு போட்டுக்கலாம். தண்ணியை நல்லா வடிச்சிட்டு போட்டுக்கலாம். இது கூடவே நம்ம இந்த அளவுக்கு இஞ்சி போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியை போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த பருப்பை நம்ம 1-2 குறகுறன்னு அரைச்சிட்டு வந்துக்கலாம். நம்ம குறகுறப்பாக அரைச்சிட்டு வந்தாச்சு பருப்பை. இப்போ நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றலாம். பருப்பு வடைக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் மல்லியெல்லாம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கை பருப்பு எடுத்து வச்சதை இது கூட போட்டுக்கலாம். இதை எல்லாத்தையும் ஒன்றா கலந்து பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் மாவு எடுத்து நம்ம கையில் உருட்டிக்கலாம். உருட்டி உள்ளங்கையில் வச்சு இது 2 கை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்படி எல்லா மாவையும் நம்ம தட்டி வச்சுக்கலாம். இப்போ வடையெல்லாம் தட்டி வச்சாச்சு. நம்ம இப்போ எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். கடாய் வச்சுக்கலாம். சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம தட்டி வச்ச வடையை போட்டுக்கலாம். வடை ரெடி ஆயிடுச்சு. பொன்னிறமாக இருந்துச்சு, நம்ம எடுத்துடலாம். பாருங்க, நம்ம வடையெல்லாம் பொரித்து எடுத்தாச்சு. பாருங்க, மேலே எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குது. உள்ளே சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், உள்ளே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், நான் இப்போ சாப்பிட்டு காமிக்கிறேன். வடை ரொம்ப டேஸ்ட்டாக மொறுமொறுன்னு இருந்தது. உள்ளே சாஃப்டாகவும் வெளியில் மொறுமொறும் சூப்பராக இருந்தது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க. இது கூட டீயும் போட்டு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.